லெஜண்ட் அண்ணாச்சி நடித்த லீடர் படத்தோட திரை விமர்சனம் பார்க்க வரோம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் துரை செந்தில்குமாரோட மேக்கிங் தான் சொல்லணும். என்னன்னா லெஜண்ட் அண்ணாச்சியோட ஃபர்ஸ்ட் படம் லெஜண்டில் அவரை நடித்ததை பார்த்து ஏகப்பட்ட ட்ரோல், ஏகப்பட்ட பேர் கலாய்ச்சாங்க சோசியல் மீடியாவில். அதை எல்லாத்தையுமே என்னென்ன மைனஸோ அதையெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணா போதுங்கிற மாதிரி அந்த கதைக்கு பொருத்தமா அவரை யூஸ் பண்ணதுனால ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சு போன பார்த்தவங்களுக்குமேலாம் விபூதி அடிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். ப்ளஸ்ல திரைக்கதையை சொல்லலாம். அவர் எழுதின ஸ்கிரீன் பிளே படத்துக்கு விறுன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியாது. செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு படத்தை ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா கொடுத்துருக்காரு. அது மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூ இந்த படத்துக்கு உண்மையிலே இம்பார்ட்டன்ட் தான். படத்தை நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அதை எந்த இதையுமே வேஸ்ட் பண்ணாம படத்தை ஒரு பிரம்மாண்டமா காமிச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு தேவையானதை அப்படியே காமிச்சிருக்காங்க. அது மாதிரியா ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு முன்னணி ஹீரோவுக்கு பண்ணியிருக்க மாதிரியா அந்த ஆர்பர் ஃபைட்டு, ட்ரெயின் ஃபைட்டு எல்லாமே ஒரு ஆக்ஷன் பீரியடுக்கு ஒரு நல்ல விருந்துன்னு தான் சொல்லணும். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஆர்வர் பக்கத்துல ஒரு மெக்கானிக் இருக்காரு லெஜண்ட் அண்ணாச்சி. அவர் பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு, மனைவி கிடையாது. அந்த ஆர்பர்ல லோக்கல் தாதா ஒருத்தர் ஒரு இல்லீகல் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டரியா இவரோட உதவியை நாடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன், நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு அண்ணாச்சிட்ட கேட்க அவர் உண்மையை சொல்றாரு. ஆனா அதை நம்ப மாட்டேங்கிறாரு. இதுல இருந்து அவங்களுக்கு மோதல் ஏற்படுது. இந்த லோக்கல் தாதா ஆர்பர்ல இருந்து என்ன பண்றாரு, அவரோட தொடர்புடைய வில்லன் யாரு அப்படிங்கிறத பிற்பகுதி கதையா காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வருது. இது அண்ணாச்சி யாரு, அந்த பணந்தை யாரு, அவரோட மனைவி யாரு அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு வில்லனோட பேக் ஸ்டோரியும் காமிச்சிருக்காங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன இதே தெரியல இந்த படத்துல, அது ஒரு பிளஸ். செகண்ட் ஹாஃப்ல இந்த ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா காமிக்கிறப்ப ஒரு கட்டத்துல நமக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரியா அந்த நமக்கு ஒட்டாத மாதிரியா தெரியுது. இருந்தாலும் இதெல்லாம் திரைக்கதை போற வேகத்துல நமக்கு தெரியாம படத்தை ஒரு கமர்ஷியல் படமா என்ஜாய் பண்ற மாதிரியாவே தான் கொடுத்துருக்காங்க. லாஜிக் மிஸ்டேக்கும் நிறைய இருக்கு. அதுவும் இந்த படத்துல போற திரைக்கதை போற வேகத்துல ஒன்றுமே தெரியல. இந்த படத்துல லெஜண்ட் அண்ணாச்ச கரெக்டா கதைக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத எமோஷனல், தேவையில்லாத காமெடிங்கிற பேர்ல எதையுமே பண்ணாம இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீட்டா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட இவர் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த டைலாக் டெலிவரியில, இந்த எமோஷன் சீன்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி நடிப்புல கொஞ்சம் பண்ணார்னா இன்னும் ஒரு நல்ல ஹீரோவா வளம் வரலாம். படத்துக்கு ஒளிப்பதிவு, ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே இந்த படத்தோட பிளஸ் தான். இந்த படத்துல எந்த ஒரு ஆபாசமோ அருவருக்கும் சீனோ கிடையாது. ஆக்ஷன் சீன்ல ரத்தம் தெறிக்க சில வன்முறை காட்சிகள் இருக்கு. அதனால இது UA சர்டிஃபிகேட் உள்ள படம் தான். ஆனா ஃபேமிலியோட வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் மசாலா மூவி. லெஜண்ட் படத்தை கம்பேர் பண்றப்ப பல மடங்கு இது பெட்டரா ஒரு படமா அமைஞ்சிருக்கு அண்ணாச்சிக்கு.